Home Junction presents AC Mania. இந்த summer seasonல ஜில்லு ஜில்லு ஆஃபரோட AC வாங்க சேரா ஹோம் ஜங்ஷனுக்கு வாங்க. சுந்தராபுரம் and cross cut road, கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். சர்வைவல்ங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதில் இவ்வளோ வருஷம் சர்வை பண்ணி இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸோட இப்போ இருக்கிற புது ஹீரோஸோட நம்ம கம்பீட் பண்ணி பண்ணணுங்கும்போது டஃப்பான ஜேர்னி தான். ஆனால் இப்போ அது இருக்குல்லண்ணா, இப்போ எல்லாருமே ஷார்ட் ஃபார்ம் ஆக்கிட்டாங்க, சின்ன சின்னதாக ஆக்கியிருக்காங்க. அது மாதிரி ஏதாச்சும் சின்ன தளபதி அது மாதிரி ஏதாவது போடுங்க, நல்லா இருக்கும். எதுக்கு இன்னும் ஒரு பெப் இருக்கும். சரி, இப்போ இருக்கிற சினிமா எப்படி இருக்குன்னா, படம் ஓடுறதே பெரிய விஷயமா இருக்குங்க. நம்ம உட்காந்துட்டு அதெல்லாம் திணிச்சிக்கிட்டு பண்ணாமல் லேட்டாக ஃபிலிம் ஸ்பீக் அந்த ஒரு கணக்கில் தான் எல்லா ஹீரோஸுமே ஒர்க் பண்ணுறோம் இப்போ. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அது ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கிறது மட்டும் இருந்தால் போதும். ஆக்சுவலாக நான் 11th ஆனுவல் எக்ஸாம் பண்ணும்போது தான் ஸ்க்ரீன் டெஸ்ட் நடக்குது. நான் இன்னும் தெளிவாக சொல்லிடுறேன். நான் 11th 12th படிக்கும்போது பாய்ஸ் படம் பார்த்தேன்னு. அப்போ அவங்கள்ட்ட நான் போய் சொல்கிறது, பிரதர் சிஸ்டர் இங்கே வாங்க, அந்த டைமில் நானும் 12th தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ நிறைய படம் பண்ணதுனால நான் ஏதோ வயசான மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்படிலாம் கிடையாது, ரொம்ப வயசுலாம் கிடையாது பிரதர். இல்லை, அந்த கம்பேக்கும் அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு சொல்கிறாங்களே ஒரு அண்டர்ரேட்டட் டேர்ம்லாம் அப்படிங்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கடுப்பாக இருக்க மாதிரி இருக்குமா, இல்லை அது சரி கடந்து போவோம் அப்படின்ற மாதிரி? பட் இந்த டேர்ம்ஸில் இப்போ தான் உருண்டுகிட்டு இருக்குங்க, ஒரு 5-6 வருஷமா. இவர் முந்திட்டாரு, அவரை முந்திட்டாரு, ஹேஷ்டாக் கம்பேக்கு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் இப்போ தான் வந்துட்டு இருக்கு. அப்போல்லாம் எதுவும் இல்லை இந்த மாதிரி. உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் நீங்கள் நடித்த படங்களில் எந்த படம் சீக்வல் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எம்டன் மகன் பார்ட் 2. ஆக்சுவலாக பேசணும், திருமுருகன் சார்ட்ட நானும் அவரும் பேசியிருக்கோம். அதை எம்டன் மகன் பார்ட் 2 பண்ணலாமா, இல்லை அதே ஆக்டர்ஸ் வச்சு வேற ஒரு கதை பண்ணலாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. எல்லா படத்துக்கும் எல்லா ஆக்டர்ஸும் ஃபுல் எஃபர்ட் போடுறோம். அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா சின்ன சின்ன நுவான்சஸை கூட யோசிச்சு சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த படம் ஓடலைன்னு வைங்களேன், அதே எஃபர்ட் தான் போட்டிருப்போம், ஆனால் எதுவுமே வெளியே வராது. இந்த கிரிட்டிசிசம்லாம் நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியா ரொம்ப சூப்பர். ஸோ அப்போ திட்டினாலும் நம்ம ட்ரெண்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியது. அண்ணனடா ரொம்ப நாள் பார்க்கணும்னு ஆசைண்ணா. நிறைய படங்கள் அவங்கள்ட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரில் இந்த ஒரு மொமெண்ட் கிடைக்கும் போது, இந்த மொமெண்ட்டில் நிறைய படங்கள் ஞாபகம் வருது. எம் மகனாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாக்கெட்லேருந்து ஒரு பொம்மை வருமேண்ணா. அதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் தான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சின்ன வயசு ரொம்ப சேர்க்குறீங்களா? பாக்கெட்லேருந்து பொம்மை இருக்கும். February 14th. February 14th. நிறைய அந்த நாஸ்டாலஜி மெமரிஸ்லாம் வந்துட்டு போகுது. சொல்லுங்கண்ணா, ஓவரால் ஜேர்னி இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா சந்தோஷமாக இருக்குது. ஜேர்னிங்கிறது ஒரு டஃப் ப்ராசஸ் தான். அது சினிமாங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசித்து ஒரு விஷயத்தையும் பண்ணால் மட்டும்தான் சர்வைவல்ங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதில் இவ்வளோ வருஷம் சர்வை பண்ணி இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸோட இப்போ இருக்கிற புது ஹீரோஸோட நம்ம கம்பீட் பண்ணி பண்ணணுங்கும்போது டஃப்பான ஜேர்னி தான். பட் ஆனால் அதை ரொம்ப கம்பீட்டிங்காக எடுத்துகிட்டு நம்ம பண்ணும்போது அந்த சேலஞ்சும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் காளிதாஸ் 2ங்கிறது என்னோடய கெரியருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிம் இது. ஓகே, நம்ம ஃபிலிமோகிராஃபியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா படங்கள் நிறையா பண்ணியிருப்போம். பட் இந்த படம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, 2019 இந்த ஃப்ரான்ச்சைஸோட ஃபஸ்ட் பார்ட் வந்துச்சுல, அது ஒரு பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிது. ஸோ அங்கேருந்து கெரியரை நம்ம திருப்பி ரிவைவ் பண்ணி திருப்பி அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருப்பி இதே படம் செகண்ட் பார்ட் வரும்போது அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். அண்ட் படமாகவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். ஒரு ஃபிலிமும் நம்ம வரும்போது கம்பேக்னு ஒன்று கொடுப்பாங்க. ஆமாம், நாங்கள் இந்த படத்துக்குமே பார்த்தோம், நிறைய ட்வீட்லாம் வந்துச்சு. ஆமாம், ஸோ அதுவே ரொம்ப பாசிட்டிவான விஷயம் தான். என்னோடய கெரியர் ஜேர்னியில் ஆடியன்ஸ் நல்ல படங்கள் எதிர்பார்க்குறாங்க, நம்ம கொடுத்தோன்னா அதை எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஜேர்னி ரொம்ப சந்தோஷமான ஜேர்னி அது. ஓகே, அண்ட் நீங்கள் பார்க்கும்போது தேட்டர் விசிட்டாக இருக்கட்டும், அங்கே போகும்போது ஆடியன்ஸ் கொடுத்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, ஓகே நம்மகிட்ட எதிர்பார்க்கறது நல்ல கதை மட்டும்தான், அது கொடுத்தா எந்த படம் வேணால் எப்படி வேணால் ஓடும் அப்படின்றது அவ்வளோ ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு நீங்கள் தேட்டர் விசிட்லாம் பார்க்கும்போது அந்த டைமில். இப்போ அதோடைய ஃப்ரான்ச்சைஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்கேலே பெருசாக இருக்குது, உள்ள கேஸ்ட்டே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மிஸ்ட்ரியாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுலேயே நீங்கள் இருக்கிற ஒரு 4 கேரக்டர் காமிச்சாலுமே என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த இதில் எந்த கேரக்டர் இமேஜினரி கேரக்டர் அப்படின்றது தெரியல. நீங்கள் இல்லை, இது ஆக்சுவலாக அதோட அஃப்ளியன்ஸ் கிடையாது. அதில் இருக்கிற ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா நான் டைரக்டர் அண்ட் டிஓபி தான். ஓகே, மற்ற எல்லாருமே புதுசு தான். ஆக்சுவலாக கூட வர போலீஸில் இன்னும் கான்ஸ்டபிள் அவரும் இருக்கார்ல? அவர் இருக்கார். ஆமாம், ஜெயவேல். ஆமாம், அவர் எடிட்டர். ஓகே ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் நம்ம சொல்லணும் அப்படின்னா டிஓபி ப்ளஸ் டைரக்டர் நான் 3 பேரும் மெயினாக இருக்கும். பட் அந்த படத்துக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருங்கிற ஒரு அண்டர் கரண்ட் ஃபேக்டர் இருக்கும். பட் அந்த படம் மாதிரியே இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எமோஷனல் த்ரில்லர். ஒரு ரெகுலரான க்ரைம் த்ரில்லருக்கான எந்த பேட்டர்னும் இருக்காது. ஸ்க்ரீன் பிளேலேயே சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப எமோஷனலி ட்ரீட்டடாக இருக்கும். There's no connection between 1 and 2. இல்ல ஆனா நீங்க ட்ரெய்லர்ல எங்களை ஏமாத்துறதுக்கு ஒன்று வச்சிங்க பாத்தீங்களா?
நான் சொல்லட்டுமா அது? சொல்லுங்க. அதான் சொல்லுவீங்களா இந்த மாதிரி பொண்டாட்டி பண்ண தப்பே கண்டுபிடிக்க முடியல, இவர் வந்து இதை இன்னொன்னு ஒருவேளை கனெக்ட் ஆகுதோ அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப பாசிட்டிவான ட்ரெய்லர் நல்லா பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஏதோ பட்டும் படாமல் நீங்கள் ட்ரெய்லரை பார்க்காம எது கெஸ் பண்ண உண்மையிலேயே நான் கையில எல்லாம் தேடிட்டு இருக்கீங்க, பார்கோட காணோம், பேர் மட்டும் இருக்கு. அப்போ வந்து பார்ட் 2 இல்லையா அப்படின்ற மாதிரி. அப்போ மேபி நானும் யோசிச்சேன், ஒருவேளை அந்த செகண்ட் அந்த ஒய்ஃப்னு காமன் ஒரு வேர்டை வச்சு நம்ம சொல்லிட முடியாதுல்ல, வேற ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி. பாருங்க, பார்கோட் கேட்குறது பாருங்க. நான் டே 1 கேட்டேன்ல உங்கள்கிட்ட தான். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கு. அதே அபார்ட்மெண்ட், அதே கிரைம்லாம் போகும்போது அந்த மான்ஸ்டர் யாரு? ஆமாம், அதுதான் அந்த மான்ஸ்டர் ஹண்ட்ல வந்துட்டு அந்த மான்ஸ்டர் யாருங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடி. கிரைம் த்ரில்லரோட பேஸ் அதுதானங்க. ஒரு விஷயத்தை நோக்கி நான் ஒரு விஷயம் நடக்குது, எதனால் நடக்குது, என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயம். பட் ஆனால் ட்ரீட்மெண்ட் ரொம்ப புதுசாக இருக்கும். படத்தோட மிகப்பெரிய பலமே வந்துட்டு திரைக்கதை தான். அது ரொம்ப பெரிய ப்ளஸ் படத்துக்கு. கேரண்டட் அது 100%. எனக்கு ஸ்டில் அந்த டேகே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா. அது ஏன் அது பயன்படுத்துறதுக்கான இது இல்லையா? நீங்கள் பயன்படுத்தலாமே அதை. அது ஃபேன்ஸாக வச்சது பேரரசு சார் படத்துலேருந்து எனக்கு வந்தது. அதை நான் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் விஜய் சார் இருக்கிற இடம் வேறு. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்காரெல்லாம் எந்த ஹீரோஸுமே போடுறதில்ல. இப்போ அஜித் சாரே அதை ரிட்டையர் பண்ணிட்டார், பார்த்தீங்களா தெரியும். அது அந்த டைமில் அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்துட்டு அந்த தேவைப்பட்ட ஒரு அடைமொழியாக இருந்தது. அந்த அடை நேம் சொல்லுவாங்கள்ல, அந்த பர்டிகுலர் நேம் அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர. பட் ஸ்டில் இப்போவும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களே சொல்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய பேர் என்னை கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ரெஸ்பான்சிபிளாக இன்னும் பெருசாக ஒர்க் பண்ணுங்கிறதான் தோணுதே தவிர இப்போ எந்த ஹீரோஸுமே போகிறது இல்லைங்க அதை. ஆனால் இப்போ அது இருக்குல்லண்ணா, இப்போ எல்லாருமே ஷார்ட் ஃபார்ம் ஆக்கிட்டாங்க, சின்ன சின்னதாக ஆக்கியிருக்காங்க. அது மாதிரி ஏதாச்சும் சின்ன தளபதி அது மாதிரி ஏதாவது போடுங்க, அது நல்லா இருக்கும். எதுக்கு இன்னும் ஒரு பெப் இருக்கும். இப்போ இருக்கிற சினிமா எப்படி இருக்குன்னா, படம் ஓடுறதே பெரிய விஷயமா இருக்குங்க. நம்ம உட்காந்துட்டு அதெல்லாம் திணிச்சிக்கிட்டு பண்ணாமல் லேட்டாஸ் ஃபிலிம் ஸ்பீக் அந்த ஒரு கணக்கில் தான் எல்லா ஹீரோஸுமே ஒர்க் பண்ணுறோம் இப்போது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அது வந்துட்டு ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கிறது மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நான் வாழ்ந்துடுறேன், போதும். ஓகே. அண்ட் நீங்கள் ஆடியோ லான்ச் கூட சொல்லிப்பீங்க, ஆடியோ லான்ச் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லும் போது வந்துட்டு, நான் சின்ன வயசுல இருக்கும்போது தான் பாய்ஸ் படம் பார்க்கும்போது எனக்கே 11, நான் 11 தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி. அந்த மொமெண்ட்டுமே பார்க்கும்போது பயங்கர வைரலாக கட்டு. ஆக்சுவலாக நான் 11th ஆனுவல் எக்ஸாம் பண்ணும்போது தான் ஸ்க்ரீன் டெஸ்ட் நடக்குது. நான் இன்னும் தெளிவாக சொல்லிடுறேன். 12th ஸ்டாண்டர்ட் மிடில் வரைக்கும் ஸ்க்ரீன் டெஸ்ட் தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பேரலாக பத்திரிக்கையில் 9000 அப்ளிகேஷன்ஸ் வந்தது, இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் 12th எண்டில் தான் நான் வந்துட்டு ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். காலேஜ் ஃபஸ்ட் இயரோட எண்டில் நான் முடித்தேன். 1 year நாங்கள் ஷூட் பண்ணோம். இதுதான் நடந்தது. ஸோ இந்த டைமில் இந்த ப்ராசஸ் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இப்போது நான் வந்துட்டு 11th 12th படிக்கும்போது பாய்ஸ் படம் பார்த்தேன்னு. அப்போ அவங்கள்ட்ட நான் வந்துட்டு போய் சொல்கிறது, பிரதர் சிஸ்டர் இங்கே வாங்க, அந்த டைமில் நானும் 12th தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு நிறையா படம் பண்ணதுனால நான் வந்துட்டு ஏதோ வயசான மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்படிலாம் கிடையாது, ரொம்ப வயசுலாம் கிடையாது. மூத்த நடிகர் டேர்முக்குலாம் அந்த மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னு அது ஒரு சும்மா ஹியூமருக்காக ஆட் பண்ணது. பட் இதுதான் ஃபேக்ட். அவங்களும் நம்ம ஏஜில் தான் இருப்பாங்க. பட் நம்மள்ட்ட வந்து கேட்கும்போது நான் அந்த டைமில் பண்ணேன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சும்மா ஹியூமராக ஆட் பண்ணி சொன்னேன். இல்லை, அந்த கம்பேக்கும் அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு சொல்கிறாங்களே ஒரு அண்டர் ரேட்டட் டேர்ம்லாம் அப்படிங்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கடுப்பாக இருக்க மாதிரி இருக்குமா, இல்லை அது சரி கடந்து போவோம் அப்படின்ற மாதிரி? இதுதானே பிரதர் ரியாலிட்டி. சரி, நான் என்னென்னா வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் புது ஆக்டர்ஸ் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அது ஒரு சைக்கிள். அது சினிமானே கிடையாது. ஒரு சுனில் கவாஸ்கர் இருந்தபோது ஒரு சச்சின் டெண்டுல்கர் ரீப்ளேஸ் பண்ணாங்க. சச்சின் டெண்டுல்கர் வந்தபோது ஒரு விராட் கோலி ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு எல்லாத்துலேயுமே ஒரு சைக்கிள், அந்த டைனாமிக்ஸ் மாறிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த ரியாலிட்டிங்கிற அந்த கேப்சூல் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னு வைங்களேன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரதான் செய்யும் அன்லெஸ் யூ டெலிவர். இப்போ இந்த படம் பெருசாக ஓடிடுச்சுன்னு வைங்களேன், எனக்கு அப்பயே தெரியும்பா அவர் வந்துட்டு இண்டஸ்ட்ரி அவர் எங்கே போனார், சூப்பராக ஒன்று பண்ணிவிடுவாருன்னு தெரியும். இவ்வளோதான், ஜஸ்ட் சைக்கலாஜிக்கல் சேஞ்ச் தான் அது. ஓகே. ஸோ அதனால் இதெல்லாம் கேட்கும்போது அந்த ரியாலிட்டி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னா அது ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் நம்ம பாஸ் பண்ணி போயிடலாம். ஓகே. பட் இந்த டேர்ம்ஸில் இப்போ தான் உருண்டுகிட்டு இருக்குங்க ஒரு 5-6 வருஷமாக. கம்பேக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு இருக்கு. அப்போல்லாம் எதுவும் இல்லை இந்த மாதிரி. டஸ் யூ ஸ்டிக் ஆன் டு தி மார்க்கெட்டிங்? இப்போ படம் ஓடுனதுக்கப்புறம் மார்க்கெட் வேல்யூ இருக்க நடிகரை போடுங்கப்பா, படம் நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணணும், அப்போ தான் அடுத்து அவங்களுக்கு வாய்ப்புகள் வரும், சம்பளம் ஏற்றுவாங்க இப்படின்ற இதெல்லாம் கேட்கும் போது ஹவ் டு யூ ஃபீல்? அதானே உண்மை. சினிமாங்கிறது வந்துட்டு ஒரு ரேஸ் குதிரை மாதிரி தானே. எந்த படம் ஓடுதோ அந்த ஹீரோ மேலே தான் காசு போடுவாங்க. அதானே ஃபேக்டரு. ஸோ அப்படி தானே அதை எடுத்துக்கணும். நம்ம இந்த நேச்சர் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அதுதானே. யூ ஹேவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட் தட் இண்டஸ்ட்ரி அப்படி தான் இருக்கும். ஒரு படம் ஓடிச்சுன்னா திருப்பியும் அந்த ஹீரோ மேலே வந்துட்டு பைசா போடுவாங்க. ஓடலைன்னா தென் யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் டெலிவர். அவ்வளோதான். அந்த டெலிவர் பண்ணுற டைமில் யூ ஹேவ் டு வெயிட், நல்ல கதைகளை செலக்ட் பண்ணி, நல்ல டைரக்டர்ஸை செலக்ட் பண்ணி எப்படி கம்பேக் கொடுக்க முடியும்னு பார்க்கணும். அவ்வளோதான். அதை உட்காந்து ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா வீட்டில் தான் உட்காரணும். டைம் போயிட்டே இருக்கும். அப்சல்யூட்லி. உங்களோட ஃபில்மோகிராஃபியில் நீங்கள் நடித்த படங்களில் எந்த படம் சீக்வல் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எம்டன் மகன் பார்ட் 2. நான் தான் சொல்லான்னு அடுத்து. அது இப்போ வரைக்கும் எல்லா கேரக்டர்ஸுமே இன்னும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால்
அது ஆக்சுவலாக பேசினோம், திருமுருகன் சார்ட்ட நானும் அவரும் பேசியிருக்கோம். அதை எம்டன் மகன் பார்ட் 2 பண்ணலாமா, இல்லை அதே ஆக்டர்ஸ் வச்சு வேற ஒரு கதை பண்ணலாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் ஒன்று போயிட்டுருக்குது. அவர் தான் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உள்ளே வரணும். ஸோ அது மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மற்ற ஏன்னா எனக்கு தெரிஞ்சு காதல்லாம் எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2 பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் எங்கே அந்த பைத்தியமாகி தெளிஞ்சு திருப்பியும் நான் என்ன திருப்பி பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் அந்த டேர்ம் தெரியுமா? இப்போ ஏதாவது ஒரு லவ் பண்ணா காதல் பரத் மாதிரி தான் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இன்னமும் அந்த அதை ஃபுல்லாகவே சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. அது ஆமாம், ஒரு படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா சிம்பிள் லாஜிக் தாங்க. எல்லா படத்துக்கும் எல்லா ஆக்டர்ஸும் ஃபுல் எஃபர்ட் போடுறோம் சரிங்களா. அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா சின்ன சின்ன நுவான்சஸை கூட வந்துட்டு யோசித்து சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து அந்த படம் ஓடலைன்னு வைங்களேன், அதே எஃபர்ட் தான் போட்டிருப்போம், ஆனால் எதுவுமே வெளியே வராது. அதுதான் ஒரு ஆக்டர்ஸ்க்கு பிளெஸிங் அண்ட் ஆக்டர்ஸும் கிடையாது, எல்லாருக்குமே அதுதான். ஸோ காதல் படத்தில் வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில் என்கிட்ட சொன்னாங்க. இப்போ நீங்கள் காளிதாஸ் ஃபஸ்ட் பார்ட்டே சொல்கிறீங்கல்ல, அந்த படம் ஓடினாதனால தான் வந்துட்டு அதோட டீட்டெயிலிங்காக ஆடியன்ஸ் வந்துட்டு அதை உட்காந்து நோட் பண்ணி நம்மள்ட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு காதலில் வந்துட்டு அது பயங்கர பைத்தியமாக ஹிட் ஆச்சு அது. ஓகே, அந்த வண்டி ஓட்டுற ஸ்டைலுக்குமே நீங்கள் இப்படி ஓட்டுவீங்க, அதையுமே இன்னும் சொல்கிறதா இருக்கட்டும். அது இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, லைக் அப்படியே கான்ட்ராஸ்டாக இது ஒன்று சொல்கிறேன், தப்பா தெரியாது. ஏன்னா அந்த நேபாளியில் நீங்கள் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அதை சொல்லி ட்ரோல் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஏன்னா இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஒரு ஆக்டராக நம்ம வந்து ரெண்டுமே நம்ம பண்ணுறோம். பட் இதை ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இதை எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ஒன்றுமே பப்ளிக் மெட்டீரியல் ஆனதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளை எல்லாருக்கும் வந்துட்டு எல்லாரும் நம்மளை பிடிக்கணும்லாம் எதிர்பார்த்தா வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு சூப்பர் ஸ்டார் எல்லாமே நம்ம அது ஒரு ப்ராசஸில் அது ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம எடுத்து வைக்கும்போது நம்ம என்ன பண்ணி ஆடியன்ஸை நம்மளை பிடிக்க வைக்கலாங்கிறது வந்துட்டு அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பழகிற விதம், நம்ம அவங்கள்ட்ட நம்ம படங்கள் பேசப்படுற விதங்கள் எல்லாமே சேர்ந்து தான் வருது அது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இந்த கிரிட்டிசிசம்லாம் நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியா ரொம்ப சூப்பர். ஸோ அப்போது திட்டினாலும் நம்ம ட்ரெண்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியது தான். ஓகே, அதில் நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்றது. ஆமாம் 100%. எல்லாம் அது வேரிஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவலுங்க. சில பேர் ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துப்பாங்க, சில பேர் ஒரு ஷெல்குள்ளே போயிடுவாங்க, ஐயோ என்ன அப்படின்னு. பட் நான் அதெல்லாம் கிடையாதுங்க, தூக்கி தூர போட்டு அடுத்து என்னன்னு போயிட வேண்டியது அவ்வளோதான். ஆனால் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் காளிதாஸ் பார்க்குறதுக்கு நாங்கள் பார்ப்போம், பட் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெப்பே ஏற்றுற மாதிரி. இது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் கிடையாது. படம் பார்க்க வர ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, படத்தை பிகினிங் டு எண்டு வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கோர்வையாக வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் ப்ளே அந்த மாதிரி பண்ணியிருக்கோம், உங்களுக்கு எங்கேயுமே மிஸ் ஆகாமல் புரியும். அதே மாதிரி இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் இம்மீடியட்டாக படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து உட்காந்திங்கன்னா, ரிக்வஸ்ட்டாக தான் சொல்கிறேன், வந்து உட்காந்திங்கன்னா உங்களுக்கு படத்தோட கண்டினியூட்டி க்ளீனாக புரிஞ்சுதுன்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் ஏன் என்னங்கிற ஒரு ஃபேக்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூஸ் மூலமாக எல்லாத்தையும் சொல்கிறது என்னென்னா, படத்தை ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் எங்கேயும் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. 3 ஏப்ரல் 3. ஓ, டக்குன்னு சின்ன நினச்சிட்டேன்னா நான் ஏதோ தெரியும் அது வருவேன் தெரியுது. 3 ஓகே, ஏப்ரல் 3. சேரா ஹோம் ஜங்ஷன் பிரசன்ஸ் ஏசி மேனியா. இந்த சம்மர் சீசன்ல ஜிலு ஜிலு ஆஃபரோட ஏசி வாங்க சேரா ஹோம் ஜங்ஷனுக்கு வாங்க. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ் கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.